எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 30 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசித்து போட்டு வருஷம் உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு. ஈகோ. ஒரு மனுஷனுக்கு ஈகோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பின்னோக்கி தான் செல்வாங்க. ஈகோவை விட்டுட்டு இன்னிய டேல இந்த நொடியை என்ஜாய் பண்ணுறவங்க தான் உண்மையான மனிதன். ஓகேவா? ஈகோவை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இது பல பேருக்கு தெரியாது. நீ பெருசா நான் பெருசா பார்த்துட்டு இருந்தா காலம் ஓடி போயிடும். 365 நாள் ஓடிட்டுருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கட்டத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு டைமிங் நேரத்தை நம்ம வெல்ல முடியுமா? ஒரு விஷயம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. மணலை எண்ண முடியுமா? முடியாது. தண்ணீரை பார்த்தீங்கன்னா எண்ண முடியுமா? முடியாது. சில விஷயத்த முடியவே முடியாதுன்ற விஷயத்த என்ன பண்ண முடியும்? அதை விட்டுட்டு ஈகோவை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு உங்களுடைய டியூட்டியில் கரெக்டாக இருங்க. அதான் நான் சொல்லுவேன். ஈகோவை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீ பெருசா நான் பெருசா பார்த்துட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? திவில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்துட்டு இருந்தா லைஃபாகவே இருக்காது. அதனால் ஈகோவை விட்டுட்டு வாழ்கிறது சில நாட்கள் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். உங்களை பற்றி யோசிங்க. உங்ககிட்ட ஈகோ இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. அடியோட நீங்கள் எல்லார்ட்டையும் பேசி பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. அதனால் எல்லாருக்கும் நல்லதை நினைக்கணும். அதுதான் என்னுடைய பதிவு. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனதுனாலும் ஐ எம் வெரி கிளாட். கணவன் மனைவிக்குள்ளே ஈகோவே இருக்கக்கூடாது. மெயின் பாயிண்டே தான். சரிங்களா? ஈகோவை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு அவங்க தேவை, அவங்களுக்கு நீங்கள் தேவை அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு ஃபேமிலி, ஒரு கப்புள்ஸ்க்கு தான் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஈகோவை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீ பெருசா நான் பெருசாக பார்த்துட்டு அதனால் என்ன யூஸ் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் இனி டேயில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஈகோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை அடியோடு விட்டுட்டு அவங்கள்ட்ட பேசி பழகி சப்போர்ட்டடாக இருங்க. மேரேஜ் கால்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டடுக்காக தான் கால் பண்ணி உங்களை வழி நடத்துகிறாங்க. மறந்துடாதீங்க. பாய் பாய். சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.